திருவருட்பிரகாச வள்ளலார் பேர் உபதேசம் தயவு. என்னை ஏராள விசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம் தயவு. தயவு வள்ளல் பெருமான் உபதேசித்த மூன்றெழுத்து கொண்ட தயவு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. எங்கும் நிறை இறைவனின் பெருவடிவம் கற்பனை செய்து அறிய முடியாதது, மனத்திற்கு எட்டாதது. அதனை குறிக்க வந்தது தகராகாசம், தகர ககனம், தகர விளக்கு என்ற எழுத்து. அந்த ஆகிய எங்கும் நிறை பரம்பொருள் நம் அனுபவத்தின் பொருட்டு ஆன்ம அணுவில் விளங்கி கொண்டு உள்ளார். அதனை உணர்த்துவதுதான் என்ற எழுத்தாகும். இரண்டும் சேர்ந்த தய. எனவே தாவும் யாவும் இணைந்த தய என்பதே. அதாவது நாம் தயா வடிவமானால் அருள் அனுபவம் உண்டாகும் என்கின்றார் வள்ளலார். கடவுள் உண்மையாகிய தாவும் நமது உண்மையாகிய யாவும் ஒன்றென இணைந்து உள்ளதை தய உணர்த்துவதாகும். தய என்பதே கடவுளும் மனிதனும் இணைந்து இரண்டல்லா ஒன்று என கூடாமல் கூடி நம் சிறநடுவே அருட்ஜோதி கடவுளான்ம அக ஒளியாக விளங்குகின்றது. இந்த தய இந்த அகநிலையில் இருந்து விரிந்து விளங்குவது உடல், உயிர், உலகம் எல்லாம். இதனை உணர்த்துவது என்ற எழுத்தாகும். ஆகவே தயவு கடவுள் உண்மையையும் நமது உண்மையையும் தய ப்ளஸ் பிரபஞ்ச உண்மையையும் உணர்த்துவது ஆகும். சுவாமி சரவணானந்தா. இந்த தான் மனிதனுக்கு முத்திரல் சித்தி வடிவம் தந்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வைப்பது. சுவாமி சரவணானந்தா. அந்த தயவு அனுபவம் இந்த மனித பிறப்பின் தலைநடு அசையாத தீபச்சுடர் போல் சுத்த சத்துரச விசாரத்தால் கண்டு கலவாமல் கலந்து அதுவாக நிற்கும் பழக்கத்தால் முதலில் அடைய வேண்டும். அந்த தயவு ஒளிதான் கடவுளும் நாமுமான ஒன்று என்பதை திடமாக உளம் கொண்டு அதுவாக இருத்தல்தான் சுத்த தயா நிலையாகும். இந்நிலை பெறப்படாதவரை அதனை ஒரு கால் நினைத்தாலும் பின் மறத்தலும் ஆக இருக்கும் வரை சுத்த தயா நிலை அடையாதவர்களே ஆவோம்.